ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். இன்று திரு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை சிந்திக்க இருக்கு. இந்த திருப்புகழை நம் மனம் கொண்டு படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ள முயற்சிப்போம். முதலில் இந்த பாடலை பார்க்கலாம். இருவினையும் பசும்பை கருவிலை கூன் குடம்பை இடரடை பாழ்பொதும்பு அகிதவாரி இடைத்திரி சோங்கு கந்த மதுவது தேங்கு கும்ப இரவிடை தூங்குகின்ற பிணநோவுக்கு உருவியல் பாண்டம் அஞ்சு மருவிய கூண்டு நெஞ்சொடு உயிர்க்குடி போங்கு ரம்பை அழியாதென்று உலகுடன் என்று கொண்ட கருமப் பிராந்து ஒழிந்துன் உபயபா தாங்குயங்கள் அடைவேனோ. அருணையில் ஓங்கு துங்க சிகரம்பராம் புயங்கள் அமரர் குழாங்கு விந்து தொழுவாழும் அடியவர் பாங்க கண்டு புகில் அகலாண்டம் உண்ட அபிநவ சாரங்க கண்டன் மருகோனே. கருணையும் கேந்திர அன்பருடன் உரகேந்திரர் கண்ட கடவுள் நடேந்திரர் மைந்தவரை சாடும் கலபக கேந்திர தந்திர அரச நிசேந்திர கந்த கரகுலி சேந்திர தங்கள் பெருமாளை. திருச்சிற்றம்பலம். இப்போ என்னுடைய பொருள் பாப். இருவினையும் பசும்பை. இருவினையும் பசும்பை. கருவிலை கூன் குடம்பை இடரிடை பாழ்பொதும்பு அகிதவாரி. அதாவது நம்ம உடம்பு எப்படி இருக்கும்னா இருவினைகளையும் சுமந்து இருக்கும். நல்லது கெட்டது. மூச்சு விடுறப்ப கூட உள்காத்து வெளிக்காத்து விடுறோம் இல்லையா? அந்த மாதிரி இருவினையும் பசும்பை. அதாவது இந்த உடம்பு இருவினைகளுக்கும் கொள்கலமா விளங்குது. அதை என்னன்னு சொல்றார் இவரு? தாயின் கருவிலிருந்து வரும்போது ஒரு புதிய பைய கொண்டு வரன்றார். பை, அதாவது நம்ம உடம்ப அவர் பையின்றாரு. என்ன பை? ஒரு சாதாரண இருவினையும் வாங்குகின்ற பை. அதுதான் இருவினையும் கொள்கலனாக விளங்குகின்ற புதிய பையன்றாரு. இது கூட என்ன சொல்றாருன்னா, கூன் குடம்பை இடரடை பாழ் பொதும்புகின்ற அகிதவாரி.
அப்படின்னா கருவானது வளர்வதற்கு இடமான பாத்திரம்ங்கிறார். அதே நேரத்தில் அந்த கரு எப்படி இருக்கும் அப்படின்னா பறவையின் கூடு போல இருக்கும். பறவையின் கூடு போல இருக்கும். அதே நேரத்தில் துன்பங்களை சேர்த்து வைக்கிற ஒரு பையங்கிறார். எதை? நம்ம உடம்ப துன்பங்களை சேர்த்து வைக்கிற ஒரு பை அப்படிங்க. உடம்ப வேற எதுவும் கூட ஒப்பிடுறாருன்னா பாழான குகை கூட ஒப்பிடுறார். ஸோ இதில் எத்தனை சொல்றாரு பாருங்க இவர். ஒரு உடம்ப எடுத்து இருவினையும் கொள்கலமாவும் இந்த உடம்பு இருக்குது. அம்மா உடம்புல இருந்து வரும்போது அது ஒரு புதிய பை மாதிரி இருக்குது. பறவையின் கூடு மாதிரி இருக்கு. துன்பங்கள் பலவும் சேர்த்து வைக்கின்ற ஒரு பையின்றார். பையன்னு சொல்லல, அது ஒரு பாழான குகைங்கிறார். இருவினையும் பசும்பை கருவிலை கூன் குடம்பை இடரடை பாழ் பொதும்பு அகிதவாரி. அடுத்த பாட்டு பாருங்க. இடைத்திரி சோங்கு கந்த மதுவது தேங்கு கும்ப இரவடை தூங்குகின்ற பின நோவுக்கு. அதாவது இந்த உடம்ப குடன்னு மட்டும் சொல்லாம பெரும் இடை திரி சோங்கு கந்த மதுவது தேங்கு அப்படின்னா கடல்ல கரை தெரியாம போற கப்பல் மாதிரி அப்படின்னு சொல்றாரு நம்ம உடம்பு. ஏன் நம்மளுக்கு கரை தெரியாம நம்ம துன்ப கடல்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா ஆசைகளையும் பார்த்து நம்ம மனம் மாறிடுது. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திரியங்களின் நுகர்விற்கு சேமிக்கப்பெற்ற சுவை நிறைந்த குடம். பட் உண்மையிலேயே அது சுவை நிறைந்த குடமா அப்படின்னா இல்லை. இது ஒரு துன்பங்களை தேக்கி வைக்கின்ற குடம். இந்த பின நோவுன்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன பின நோவு? பகல் ஃபுல்லா நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். பகல் ஃபுல்லாவும் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இரவுல என்ன பண்றோம்? தூங்க போயிடும் இல்லையா? அந்த தூக்கத்தை ஒரு பிணம்னே சொல்றார். இடைத்திரி சோங்கு கந்த மதுவது தேங்கு கும்ப இறைவிடை தூங்குகின்ற பின நோவுக்கு. கும்ப இறைவிடை தூங்குகின்ற பின நோவுக்கு அது ஒரு நோவுன்னு சொல்றார். சாதாரண நோவுல பின நோவு. எப்பெல்லாம் அந்த பின நோவு வரும்? தினமும் வரும். பகலுக்கும் இரவுக்கும் நடுவுல நம்ம தூங்குற தூக்கத்தை அவரை பின நோவுன்னு சொல்றார். திரும்பவும் பார்க்கலாம் அந்த பாட்டை. இரவினையும் பசும்பை கருவிலை கூன் குடம்பை இடரடை பாழ் பொதும்பு அகிதவாரி இடைத்திரி சோங்கு கந்த மதுவது தேங்கு கும்ப இறைவிடை தூங்குகின்ற பின நோவுக்கு. நம்ம உடம்பை எதனோடலாம் அவர் கம்பேர் பண்றாரு? இருவினைகளுக்கும் கொள்கலமா விளங்குதுன்னு சொல்றாரு, ஒரு பையன்னு சொல்றாரு, ஒரு பாத்திரம்னு சொல்றாரு. கருவளர்வதற்கு ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். அதுதான் உடம்பு அப்படிங்கிறார். அதே மாதிரி பறவையின் கூடுன்னு சொல்றாரு. நம்ம உடம்பு பறவையின் கூடோட ஒப்பிடுறாரு. அதை விட இன்னொன்னு பாழான குகை. என்ன பாழான குகை? துன்பங்கள் பலவும் சேர்த்து வைக்கின்ற பாழான குகைன்னு சொல்றாரு. நம்மளுடைய லைஃபை இவர் எது கூட ஒப்பிடுறாருன்னா கரை தெரியாது திரிகின்ற கப்பலோட ஒப்பிடுறார். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா கெட்டதையும் நம்ம கண்ணால பார்க்குறோம், நல்லதையும் பார்க்குறோம்.
ஆனால் நம்ம வந்து எதை சீக்கிரம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த கெட்டதை எடுத்து துன்ப நோவுக்கு ஆளாக. அதே மாதிரி இறைவிடை தூங்குகின்ற பிண நோவுன்னு சொல்றாரு. நம்ம உடம்பு தினமும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து, இதுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு என்ன சொல்றாரு? குருவியல் பாண்ட, குருவியல்னா பிணநோவுக்கு, அதுக்கு முன்னால பிண நோவுக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த கூ அங்க எடுத்து போட்டுக்கிறேன். பிணநோவுக்கு உருவியல் பாண்டம், உருவியல் பாண்டம் அஞ்சு மருவிய கூண்டு நெஞ்சோடு உயிர் குடி. நெஞ்சோடு டூ அங்க எடுத்து போய் போட்டுக்கங்க. நெஞ்சோடு உயிர் குடி போங்கு ரம்பை அழியாதென்று. அதாவது இந்த உடம்பு இருக்குது இல்லையா, அது வந்து உருவியல் பாண்டம். என்ன பாண்டம்? உருவியல் பாண்டம். எதுக்கு உருவியல் பாண்டம்? நோய்களுக்கு ஒரு உருவை தரக்கூடிய ஒரு பாண்டம்னு சொல்றார். நோய்களுக்கு வடிவம் தருகின்ற பாண்டம் அப்படின்னு எதை சொல்றாரு? நம்ம உடம்ப சொல்றாரு. அதுக்கடுத்து அந்த 5 பொறி இருக்குது இல்லையா, 5 பொறி, 5 அருவிய கூண்டு நெஞ்சோடு உயிர்குடி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. 5 மருவிய கூண்டு, 5 மருவிய கூண்டு நெஞ்சோடு உயிர்குடி போங்கு ரம்பை அழியாதென்று. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, 5 பொறிகளும் கம்பிகளாக விளங்கி உயிருக்கு கூண்டு போல்வதும் ஆன உயிர் சூக்கும் உடம்போடு நீங்க கிடக்கும் தோள உடம்பானது அழியாம நிலைத்திருக்கும் என்று தெரிகின்ற உலகத்தார். இதுதான். அதாவது நம்ம கிட்ட வசதி இருக்கும், நிறைய செல்வ செழிப்போடு இருப்போம், அதெல்லாம் அழியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் எவ்வளோதான் செல்வம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் ஒரு டைமில் கண்டிப்பாக அழிஞ்சு தான் போகும். இந்த பாட்டில் திரும்ப பார்க்கலாம். உருவியல் பாண்டம் 5 மருவிய கூண்டு நெஞ்சோடு உயிர்குடி போங்கு ரம்பை அழியாதென்று. அடுத்த பாட்டில் என்ன சொல்றாரு பாருங்க. உலகுடன் ஏன்று, உலகுடன் ஏன்று கொண்ட கரும பிராந்து ஒழிந்துன் உபயப தாம்புயங்கள் அடைவேணும். இதையெல்லாம் நான் மனசில் ஏற்றுக்கக்கூடாது. அழியாதுன்னு நான் மனசில் ஏற்றுக்கக்கூடாது. அப்போ மனசில் ஏற்றுக்காமல் இருந்தால் நம்மளுடைய கர்மங்கள் அழியும், வினைகள் ஒழியும். சரணாகதி எங்கே போய் அடைவோம்? இறைவனை தான் போய் அடைவோம். அதான் அடுத்த பாட்டில் சொல்றார். உலகுடன் ஏன்று கொண்ட கரும பிராந்து ஒழிந்து, அது ஒழியணும். எது ஒழியணும்? எல்லாம் என்னது அப்படிங்கிற நினப்பு. நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் வந்து அழியாது அப்படிங்கிற நினப்பு. எல்லாம் என்னது? இந்த உலகம் என்னது? உலகத்தில் இருக்கிற பொருள்லாம் என்னது? நான் சேர்த்து வச்சுக்கிற செல்வம்லாம் என்னது? நம்ம சேர்க்கறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா எவ்வளோதான் நீங்கள் சேர்த்தாலும் நீங்கள் எடுத்துன்னே போகும். அந்த ஒரு உண்மை தெரியும் போது உபயம் என்ன உபயம் தெரியணும்? உலகுடன் ஏன்று கொண்ட கருமம் பிராந்து ஒழிந்துன் உபயப தாம்புயங்கள் அடைவேணும். தாம்புயங்கள் அடைவேணும். புயங்கள்னா அவருடைய மலர்பாதம். அடியேனுடைய இந்த மயக்கம் நீங்கணும் முதல்ல. அப்புறம் மயக்கம் நீங்கன்னா முருகனுடைய 2 தாமரை போன்ற மலர் பாதங்களை நான் பெற வேண்டும். இதுதான் அவர் கேட்கிறது.
இந்த 4 பாட்டில் அவர் என்ன சொல்றாருன்னா, திரும்பவும் இந்த 4 பாட்டையும் பார்க்கலாம். இருவினையும் பசும்பை கருவிலை கூன்குடம்பை இடரிடை பாழ் பொதும்பு அகிதவாரி இடைத்திரி சோங்கு கந்த மதுவது தேங்கு கும்ப இறைவிடை தூங்குகின்ற பிணநோவுக்கு உருவியல் பாண்டம் மஞ்சு மருவிய கூண்டு நெஞ்சோடு உயிர்க்குடி போங்குரம்பை அழியாதென்று உலகுடன் இயன்று கொண்ட கருமப் பிராந்து ஒழிந்துன் உபய பயதாங் தாம்புயங்கள் அடைவேணும். இது முதல் 4 பாட்டு. இந்த 4 பாட்டில் அவர் சொல்கிற முக்கியமான கருத்துன்னா, இந்த உடம்போ நம்ம சேர்த்து வச்சிருக்கிற செல்வமோ இந்த உலகமோ உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சொந்தம் இல்லை. உங்களுக்கு சொந்தம் எது? இறைவனுடைய பாதங்கள் மட்டும்தான். அடுத்த 4 பாட்டு பார்ப்போம். அருணையில் ஓங்கு துங்க சிகரம்பராம் உயங்கள் அமரர் குழாங்கு விந்து தொழுவாழும் அடியவர் பாங்க கண்டு புகழ் அகிலாண்டம் உண்ட அபிநவ சாரங்க கண்டன் மருகோணி. இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, அருணையில் ஓங்கு துங்க சிகர கராம்புயங்கள் அப்படிங்கிறார். இவர் எங்க இருக்கிறாரு? அருணை. அருணைன்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் ஓங்கி உயர்ந்த கோபுர வாயில், சிகரங்கள்னா கோபுர வாயில், கோபுர வாயிலில் வீட்டிற்கும் பெருமாளே. நீங்கள் மெயின் கோபுரம் அதாவது கிழக்கு கோபுரம் உள்ளே போகும்போதே முதல்ல இருக்கிறது என்னதான் நீங்கள் பார்ப்பீங்க? முருகர் சன்னதி தான் பார்ப்பீங்க. அந்த இடத்துல இருந்து தான் அருணகிரிநாதர் தன்னுடைய தோள உடம்பை இழக்கிறதுக்காக கோபுரம் மேலே ஏறி அங்கிருந்து விரதத்துக்கு வரார். அப்போ அந்த இடத்துல முருகன் அவரை தாங்கி பிடிச்சிக்கிறார். அப்போ அது நாள் வரைக்கும் உலக சுகம் மட்டுமே வெறும் சுகம்னு வாழ்ந்த அருணகிரிநாதர் தன்னுடைய முழுதான ஒரு வாழ்க்கைக்கு வரார். எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் கோமா ஸ்டேஜில் தான் இருப்போம். இறைவனுடைய அருளை புரிந்து கொள்ள மாட்டோம். அருளை அவரே உங்களை ஆட்கொள்வார். அதுதான் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானவர். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். அப்போ அந்த நிலை நீங்க வரும்போது உங்களை நீங்களே இழந்துருவீங்க. அது வரைக்கும் எப்படி நீங்க வாழ்ந்தீங்களோ அதிலிருந்து மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க. கடை தேர்றதுக்கான பாதை உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, அருணையில் ஓங்கு தொங்க சிகரம் புறாங்குயங்கள் அமரர் குழாங்கு விந்து தொழ வாழும் அப்படிங்கிறார். அதாவது அமரர் குழாங்கு விந்து தொழ வாழும் அப்படின்னா சிரமேர் குவித்து அமரர்கள் திருக்கூட்டம் தொழும். இந்த பாட்டில் என்ன சொல்றாரு? திருவண்ணாமலையில் ஓங்கி இருக்கிற கோபுரம், அதாவது முதல் கோபுரம் தான் ஓங்கி இருக்கிற கோபுரம். திருவண்ணாமலையில் ஓங்கி உயர்ந்த கிழக்கு கோபுரத்தில் அருகில் இருக்கும் பெருமாளே, வாயிலில் வீட்டிற்கும் பெருமாளே, அடியார்கள் தொழுறாரு இல்லையா? எப்படி தொழுவாங்க? தாமரை போல கையை தலை மேல தூக்கி வச்சுப்பாங்க. தலை மேல தூக்கி தொழும்போது அவன் கை எப்படி இருக்குமா? தாமரை பூ போல இருக்கும். ஸோ இந்த இடத்துல யாரு வணங்குறாங்க? திருக்கூட்டம், அமரர்கள் திருக்கூட்டம் தொழறாங்க. இங்க
அடியவர் அடுத்த பாட்டு பாருங்க. அடியவர் பாங்க கண்டு புகில் அகலாண்ட முண்ட அபினவ சாரங்க கண்டன் மருகோணி. சாரங்க கண்டன் மருகோணி. சாரங்க கண்டன்னா யாரு? விஷ்ணு. அடியவர் பாங்க கண்டு புகழ் அகிலாண்ட முண்ட. அதாவது அகிலாண்ட முண்டன்னா என்ன? தமக்கு கீழான தத்துவ உலகங்களை உண்டவர்னு அர்த்தம். தமக்கு கீழான தத்துவ உலகங்களை உண்டவர். வேற என்ன சொல்றாரு? புதுமையானவர். அபினவ சாரங்கன். அபினவ சாரங்கனா சாரங்கம் என்ற வில்லை ஏந்தியவர்னு அர்த்தம். அடியவர் பாங்க கண்ட புகில் அகிலாண்ட முண்ட அபினவ சாரங்க கண்டன் மருகோணி. அதாவது தத்துவ உலகங்களை உண்டவருமான புதுமை வாய்ந்தவருமான சாரங்கம் என்ற வில்லை ஏந்தியவருமான திருமாலின் மருமகனே அப்படிங்கிறார் முருகன். அடுத்த பாட்டில் என்ன சொல்றாரு? கருணை மிருகேந்திர அன்பருடன் முருகேந்திரர் கண்ட கடவுள் நடேந்திரர் மைந்த வரை சாடும். அதாவது தமிழை எப்படியெல்லாம் உபயோகிக்கணுமோ அப்படியெல்லாம் உபயோகித்தவர் தான் அருணகிரிநாதர். எந்த அளவுக்கு இவர் எழுதியிருக்கார் பாருங்க. கருணை மிருகேந்திர, அது படிக்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் தனியாக பிரித்து படிக்கலாம். கருணை மிகேந்திர மிருகேந்திர அன்பருடன், அதோட முடிச்சுக்கோங்க. அன்பருடன் உரகேந்திரர், உரகேந்திரர் கண்ட கடவுள் நடேந்திரர், கடவுள் நடேந்திரர் மைந்த வரை சாடும். அதாவது வியாகபாதர்னு ஒருத்தர் இருக்கார். வியாகபாதர், அதுதான் இதில் சொல்றாரு. கடவுள் நடேந்திரர், கருணை மிருகேந்திரர். கருணை மிருகேந்திரர்னா யாரு? சிவன். கருணையே வடிவமான சிவனின் மேல் அன்பு கருணையாய் மலர்ந்த கூட பதஞ்சலியும் சேர்த்துக்கிறார். பதஞ்சலி யார் யாரெல்லாம் வந்து சிவனோட திருக்கூத்து நடத்தின பார்த்தாங்க? ஈசனின் மைந்தனை முதல்ல என்ன சொல்றாரு? திருமாலின் மருகரே அப்படின்றாரு. திருமாலின் மருகர், திருகாலின் மருகருக்கு என்னென்னலாம் இவர் பாடுறாரு அப்படின்னா, தத்துவ உலகங்களை உண்டவர், புதுமை வாய்ந்தவர், சாரங்கம் என்ற வில்லை ஏந்தியவர் அப்படிங்கிறாரு. ஆனால் சிவன் பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, கருணை மிகுந்தவர், பதஞ்சலி மற்றும் வியாகபாரதர் கண்டு தரிசித்து மகிழும்படியாக திருக்கூத்து நடனம் புரிந்தவர் அப்படிங்கிறார். திருக்கூத்து நடனம் புரிந்த சிவனுடைய மைந்தனே, தலைவனே, தலைவனான ஈசனின் மைந்தனே அப்படிங்கிறார். கடைசி பாட்டில் என்ன சொல்றாரு? கலபகேந்திர தந்திர அரச நிசேந்திர கந்த கரகுலி சேந்திர தங்கள் பெருமாளே அப்படின்னா, கலபகேந்திர தோகையை விரிக்கும் மலைகளை நடுங்குமாறு செய்யும் பறவைகளின் தலைமை கொண்ட மயிலின் மீது ஆரோகணிப்பவரே அப்படின்னா, கலபகேந்திர தந்திர அரச நிசேந்திர கந்த கரகுலி சேந்திர தங்கள் பெருமாளே. அதாவது கரத்தில் என்ன வச்சிருக்காரு அவரு? கரத்தில் என்ன வச்சிருக்காரு? குலிசாயுதம் ஏந்திரும் இந்திரர்களுக்கு எப்போதும் தலைமை ஏற்கும் பெருமையில் சிறந்தவரே அப்படிங்கிறார். யாருக்கு தலைவர் என்றார் இவரு? குலிசாயுதம் என்ற
ஏந்தும் கரத்தில் கரத்தில் வந்து என்ன வச்சிருக்காரு இந்திரர் வந்து கரத்தில் புலிசாயுதம் ஏந்தும் இந்திரர்களுக்கு எப்போதும் தலைமை ஏற்கும் பெருமையில் சிறந்தவரே. இப்போ மாற்றி படிக்கணும். முதல் படித்த 4 பாட்டு பின்னால் படிச்சுப்போம். ரெண்டாவது இருக்கிற இந்த 4 பாட்டை முதல்ல படிச்சுப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு. அருணையில் ஓங்கு தொங்க சிகராம் புயங்கள் அமரர் குழாங்கு விந்து தொழவாரும் அடியவர் பாங்கு கண்டு புகழ் அகிலாண்ட முண்ட அபிநவ சாரங்க கண்டன் மருகோனே. முதல்ல முருகனை பற்றி பாடிட்டு, கருணை மிகேந்திர அன்புருடன் முருகேந்திரர் கண்ட கடவுள் நடேந்திரர் மைந்த வரை சாடும் கலபக கேந்திர தந்த அரச நிரசேந்திர கந்த கரகுலி சேந்திர தங்கள் பெருமாளி. இதை முடிச்சுட்டு இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு 4 பாட்டுக்கு வருவோம். 4 பாட்டில் தான் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து தலைவனாக இருக்கிற முருகப்பெருமானோட நான் போய் அடி சேரணும். அதுக்கு என்ன வழி? அப்போ நம்ம உடம்பை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இருவனையும் பசும்பை கருவிலை கூண் குடம்பை இடரடை பாழ் பொதும்ப அகிதவாரி இடைதிரி சோங்கு கந்த மதுவது தீங்கு கும்ப இறைவடை தூங்குகின்ற பிணநோவுக்கு உருவியல் பாண்ட மஞ்சு மருவிய கூண்டு நெஞ்சோடு உயிர்க்குடி பூங்குரம்பை அடியாதென்று உலகுடன் ஏன்று கொண்ட கருமம் பிராந்து ஒழிந்துன் உபயப தாம்புயங்கள் அடைவேனோ. படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பிரித்து படிக்கிறது. இருந்தாலும் இன்னொரு முறை நம்ம படிப்போம். எங்கூட சேர்ந்து பாடுங்க. இருவினையும் பசும்பை கருவிலை கூண் குடம்பை இடரிடை பாழ் பொதும்பு அகிதவாரி இடைதிரி சோங்கு கந்த மதுவது தேங்கு கும்ப இறைவிடை தூங்குகின்ற பிணநோவுக்கு உருவியல் பாண்டம் அஞ்சு மருவிய கூண்டு நெஞ்சோடு உயிர்குடி போங்குரம்பை அழியாதென்று உலகுடன் ஏன்று கொண்ட கருமம் பிராந்து ஒழிந்துன் உபயப்பயங்கு தாங்கள் அடைவேனோ. அருணையில் ஓங்குதுங்க சிகரங்களாம்புயங்கள் அமரர் குழாங்கு விந்த தொழவாரும் அடியவர் பாங்க கண்டு புகிலகலாண்டம் உண்ட அபிநவ சாரங்க கண்டன் மருகோணி கருணை முருகேந்திர அம்பருடன் முருகேந்திர கண்ட கடவுள் நடேந்திரர் மைந்தர் படை சாடும் கலபகேந்திர தந்திர அரச நிசேந்திர கந்த கரகுலி சேந்திர தங்கள் பெருமாளே. முடிவாக ஓம் சரவண பவ கூட சேர்ந்து சொல்லுங்க. 5 முறை சொல்கிறேன். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. மீண்டும் அடுத்த திருப்புகழில் நாம் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.